செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 13வது வசனம் இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். The fear of the Lord is to hate evil. பாருங்க, தீமையை வெறுப்பதே. அங்கு டெஃபினிஷன் இருக்கிறது. அதே வசனத்தில் தீமையான காரியங்கள் என்னென்ன? நம்பர் 1 பெருமை, நம்பர் 2 அகந்தை, நம்பர் 3 தீய வழி, நம்பர் 4 புரட்டு வாய். பாருங்க, pride, arrogancy, the evil way and the froward mouth. தீமைகள் எங்கெல்லாம் இருக்கிறது? நான் என்ன தீமை செஞ்சேங்கன்னு பட்டுன்னு கேட்டு விடுவாங்க. நமக்கு உடனே அப்படி யோசித்துக்கிட்டு இருப்போம், ஒருவேளை ஒரு தீமையை செய்யாம இருந்திருப்பாரோ. பெருமை, நான்லாம் என்ன பாவம் செய்யறப்பா, அதுவே ஒரு பெருமை தாங்க. இந்த பூமியில பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. பைபிள் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போக போறாங்க. பெருமை, அகந்தை, அரகன்சி. வேலையில, குடும்பத்துல, பிள்ளைகளுக்கு நடுவில், சமுதாயத்துல சில நேரங்களில் நான் யார் என்று காட்டுகிறேன்டா என்று சொல்லிவிடுகிறோம் அல்லவா? அதான் அடுத்த தீமை. 3 தீய வழி. எத்தனையோ நல்ல வழி இருக்குது, பல நேரங்களில் செலக்ட் பண்றதெல்லாம் தீய வழி. 4 புரட்டு வாய். ஆமா, புரட்டி புரட்டி பேசுவது, பல்ட்டி அடித்து பேசுவது, மாறி மாறி பேசுவது. அப்ப இவைகள் எல்லாம் வெறுக்கணும்னு ஆண்டு சொல்றாரு. இதை வெறுத்தாதான் கர்த்தருக்கு பயப்பட முடியும். இதை வெறுக்கணுங்க. என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம்னு இன்னைக்கு உலகத்துல பிரசங்கம் பண்றாங்க. மக்கள் அங்க கூடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிரசங்கங்களுக்கு லைக்கும் ஷேரும் அவ்வளவு கோடிக்கணக்கில் மாறிக்கிட்டு இருக்கு. தேவனுடைய வார்த்தையை அப்படியே திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது ஒருவேளை நீங்கள் லைக் பண்ணாமல் இருக்கலாம், ஷேர் பண்ணாமல் இருக்கலாம், அது மேட்டர் கிடையாது. வானமும் பூமி ஒளிஞ்சு போகுங்க, ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுற வார்த்தை ஒரு நாள் ஒழியாது. கர்த்தர் வெறுக்கிறத நாம வெறுக்கணும். கர்த்தருக்கு பயப்படணும்னா அதுதான் அடையாளம். God bless you. இந்த நாள் ஒரு இனிய நாள். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.